ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆணூருக்கு மேலே வெள்ளை வெள்ளை புள்ளிகள் வருது சார். ஸோ இது என்ன ப்ராப்ளம் இருக்கலாம்? சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன சார் இந்த வெள்ளை ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி வருது, ஸோ என்ன இருக்கலாம்? ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வருமா? ஸோ இது ஏதாச்சும் இன்ஃபெக்ஷனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்க சார். ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஸோ இந்த வீடியோவில் நிஜமா அப்படி வந்தா இன்ஃபெக்ஷனாக மாறதுக்கு சான்ஸ் இருக்கா? சரி, வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் யாராச்சும் விசிட் பண்ணா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும், ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிங்க. போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? இந்த போன வீடியோ லைக் கூட பண்ணுங்க. டாபிக் உள்ள போனா, ஆணூருக்கு மேலே சின்ன சின்ன ஸ்மாலா ஒயிட் டாட்ஸ் வருது சார். அதாவது வெள்ளை புள்ளிகள் வருது. இன்ஃபெக்ஷனா சேஞ்ச் ஆகுமா, இல்லை வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா? சில நண்பர்கள் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஒரு காமனா வரக்கூடிய ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஸோ நிறைய பேருக்கு எனக்கு கால் பண்ணி கூட சொல்லிக்கிறேன், சார் நான் நைட் இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆர் ஈவினிங்குள்ள இந்த ஒயிட் ஸ்பாட்ஸ் மாதிரி வருது சார், இது ஏதாச்சும் ப்ராப்ளமான்னு கேட்டாங்க என்ன. ஸோ ஒன்று நினைச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இது காமனாக வரும். ஒரு வாட்டி ஒயிட் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இப்போ இந்த ஃபோர்ஹெட் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஹெட் மேலே ஒயிட் டாட்ஸ் மாதிரி வரும். ஸோ நீங்கள் டெய்லி வாட்டரில் க்ளீன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் வராது. பட் ஒரு வாட்டி இன்டர்கோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது சில நண்பர்கள் அது ஒரு அட்டாச்மெண்ட் மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்கு சார்ன்னு. ஸோ நீங்கள் வாஷ் பண்ணி வர சில பேர் அப்படியே விட்டுருவாங்க. அப்படியே விட்டுட்ட கொஞ்சம் சம் டேஸ் ஆஃப்டர், கொஞ்ச நாள் பின்னாடி அப்புறமா உங்களுக்கு அது இன்ஃபெக்ஷனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லைக் பெலனைட்டிஸ் இன்ஃபெக்ஷன். நான் ப்ரீவியஸ் வீடியோல ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் சொன்னாலும் பெலனைட்டிஸ் சொல்லுவாங்க. ஸோ ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரொம்ப 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 வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால சொல்றேன், லைட்டாக அது அந்த ஃபார்ம் ஆகும் மாதிரி இந்த ஒயிட் டாட்ஸ் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஸோ இம்மிடியேட்டாக க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. சில பேர் சோப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஃபோர்ஹெட் எல்லாம் ரெட்டிஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ரெட்டிஷ் ஆகிட்டு அந்த ஃபோர்ஹெட் மேலே லேயர் இருக்கும், அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது லைட்டாக ஸ்டார்டிங்கில் போய் க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்புறமா ஏதாச்சும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது லைக் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ இது காமனாக வரும். பட் அது அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இது இல்லை. ஸோ நீங்கள் எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க. ஸோ வீடியோவில் சொல்லுங்க புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாபிக் முன்னாடி வந்துடுற வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.